guys and welcome back to our channel J Vlogs. இன்னைக்கு நம்ம J Vlogs சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நீங்க ஆவலுடன் காத்திருந்த GTA 5 அதாவது Grand Theft Auto 5 தான் இன்னைக்கு விளையாட போறோம். ஓகே, இது நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்றேன். இதுல ஏதாவது நான் இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? Grand Theft Autoல நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு அடுத்து என்னென்ன லெவல், என்னென்ன பார்ட், என்னென்ன சீரீஸ் பண்ணலான்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. நான் என்னென்ன பண்ணோன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃப்ராங்க்லின் யாரையோ காட்டுறாங்க. ஓகே, கேம்குள்ளே போகுது. போதும் தான் நினைக்கிறேன். ஓகே, இதில் அவங்க என்னமோ பேசுகிறாங்க. ஏதோ அவனை கதவு திறக்க சொல்லி மிரட்டுறாங்க. என்னமோ நடக்குதுங்க. அவனும் திறக்க முடியாதுன்ட்டு ரொம்ப ஆர்ச் பண்ணதுக்கப்புறம் திறக்கிறான். வெட்டி ஒதுக்கிறான். என்னமோ நடக்குது. அவங்க ஸ்டோரியாக சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் எங்கேயும் நிறுத்தாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு. என் நம்பிக்கையை காப்பாற்றுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இவனும் என்னமோ பேசுகிறான். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு 2 பேர் உள்ளே வராங்க. அவங்க பார்த்துக்கிறாங்க. ஓகே, ஒருத்தன் உள்ளே போயிருக்கான். இப்போது நம்ம தான் இங்கே இருக்கோம். இப்போ நம்ம எய்ம் பண்ணோன்னா அவங்களாம் மூவ் ஆகணுமா? ஓகே, இப்போ தான் கண்ட்ரோல் சென்டர் பற்றி புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கான அந்த ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க. நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டான். ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அவங்களாம் உள்ளே போகிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டான். ஓகே, இவன் போய் கதவு சாத்துறான். நம்மளை ட்ரிகர் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜுக்காக. என்ன பண்ணுறதுன்னே தெரில. கஷ்டமாக தான் இருக்குது. புரிய மாட்டேங்குது. கஷ்டமாக இல்லை, புரிய மாட்டேங்குது. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது இப்படி இல்லை, நீங்கள் அப்படி பண்ணணுன்ட்டு. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் GTA 5 விளையாடுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்ன மாதிரி கொண்டு போகலாம் GTAவை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி ஷூட் பண்ணுறது அப்படி தெரில. ஒருவேளை RT கிளிக் பண்ணுமோ? இல்லைங்க, கிளிக் பண்ணி பார்க்கலாம். இவன்லாம் யார், எப்படி அழகாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரில. செமையாக கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. கண்டுபிடிச்சிட்டேன். RT கிளிக் பண்ணால் ஷூட் ஆகுது. ஓகே, என்ன பண்ணுறதுன்னே புரிய மாட்டேங்குது. இந்த மிஷன் என்னன்னு பார்க்கலாம். மேப்லாம் கொடுத்துருக்காங்க. மேப்பு செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே அவ்வளோவா புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ தானே ஃபஸ்ட் டைம் விளையாடுறோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே யாராவது GTA லவ்வர் இல்லை GTA ஃபேன், GTA ப்ரோ பிளேயர் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் GTA 5 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ன பண்ணுறதுன்னே தெரில, புரிய மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு. நம்மளுக்கு ஏன் இந்த மிஷன் கொடுத்தாங்கன்னே தெரில. எதுக்குள்ளேயும் போக முடியல, ஸ்டாஃப் ஒன்லி. ஓகே, இங்கே ஒரு டோர் திறந்துருக்கு. இதுக்குள்ளே போக முடியுமான்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் தான் எனக்கு இன்னும் ஒழுங்காக சரியாக கண்ட்ரோல் பண்ண தெரியல. கண்ட்ரோலரில் தான் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியல. எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னோ தெரியல. ஓகே, என்ன பண்ணுறது? எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே பண்ண முடியல. கஷ்டமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? மண்டையை குழப்பினாலும் வர மாட்டேங்குது. ஷூட் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. பிளாக் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது.
என்ன பண்ணுறது? இந்த டோரையும் ஓப்பன் பண்ண முடியல. ஃபயர் டோர்னு கொடுத்துருக்கு. ஃபயர் பண்ணி பார்த்தாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஷுபா என்ன பண்ணுறது? என்னாச்சு கைஸ்? எதுவும் நடக்க மாட்டேங்குது. பக் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது இப்போ? இது ஒன்றுமே நான் ஆக மாட்டேங்குது பாருங்க. நான் கண்ட்ரோலில் என்னென்னமோ கிளிக் பண்ணுறேன், மூவே ஆக மாட்டேங்குது. ஒரு வேளை பக் ஆகிடுச்சோ? இது எனக்கு என்னன்னு சரியாக தெரில. இது என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், என்னென்னமோ கிளிக் பண்ணுறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்ன இருக்கும்? இல்லை எனக்கு புரியல, அவ்வளோதானா? இது பாருங்கள், நீங்களே நம்பலனா பாருங்கள். நான் எல்லா கண்ட்ரோலரையும் மாற்றி இது பண்ணுறேன். நெட்டு இருக்கான்னு பார்த்துட்டேன். நெட்டும் இருக்குது. என்னாச்சு அப்புறம்? ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஓகேன்னு கட் பண்ணிட்டேன். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து போகலான்ட்டு வந்திருக்கேன். ஓகே, அதே தான் எப்பவும் போல் வருது. ராக் ஸ்டார் எடிட்டர். என்னாச்சுன்னு தெரில, டக்குன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது என்னமோ கேட்குது. கிரியேட் நியூ ப்ராஜெக்ட், லோட் ப்ராஜெக்ட், டைரக்டர் ப்ராஜெக்ட், டுட்டோரியல், ஸ்குவாட் கேம் எல்லாம் கேட்குது. அப்புறம் கீழே பார்த்தா தான் தெரியுது. கீழே கொடுத்துருக்காங்க. பி கிளிக் பண்ணால் நோன்னு அர்த்தமா, ஏ கிளிக் பண்ணால் எஸ்ன்னு அர்த்தமா. ஓகே, இப்போ அந்த கண்ட்ரோலர் தான் இப்போ எனக்கு என்னென்னு புரியாமல் இருந்தது. ஓகே, இப்போ அது எது கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சு. ஓகே, கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணலாமா? அங்கே கீழே உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கேமராவில் தெரியுதான்னு சரியாக தெரில. பார்த்தீங்களா? என்ன பண்ணாலும் எதுவும் ஆகலைன்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் கீழே பார்த்தேன். கீழே வந்து க்ரீன் கலர் அப்படின்னா ஓகே, ஏ அமுத்தணும். ரெட் கலர் நோ அப்படின்னா பி அமுத்தணும். எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஓகே, ஏ கிளிக் பண்ணால் அலர்ட், யூ நீட் டு ரெக்கார்ட் சம் அப்படின்னு என்னென்னமோ வருது. ஓகே, அதுக்கும் ஓகே கொடுத்து பார்க்கலான்ட்டு பண்ணால் திரும்பவும் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் வந்துச்சு. திருப்பவும் ஓகே கொடுத்தா திருப்பவும் இது, திருப்பவும் ஓகே கொடுத்தா திருப்பவும் மறுபடியுமா மீண்டுமான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஜிடிஏக்கு புதுசாக இருந்ததுனா இப்படி தான் நடக்கும் போல். ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அலர்ட்லேயே நிற்கிது. யூ நீட் டு ரெக்கார்ட் சம் கேம் பிளே கிளிப்ஸ் before you can create a new project. Record clips by game by including to select your capture mode and start recording. என்ன பண்ணுறேன்னே தெரில. திருப்பவும் பேக் வந்துட்டேன். திருப்பவும் பண்ணி பார்த்தேன். ஆர் யூ ஷுர்? நீங்கள் இதை வச்சு வெளில போகிறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? போனால் என்ன ஆகுனே தெரில. ஓகே, நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு கூட தெரியல. ஓகே, நம்ம வந்துச்சு இப்போது. டுட்டோரியல்ஸ் போய் பார்க்கலாமா? ஓகே, டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன். திருப்பவும் கிரியேட். எனக்கு காண்டாவது கைஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரில. இதுலேயே சுற்றி நின்றுட்டுருக்கோம். ஓகே, வெயிட் பண்ணலாம். திருப்பவும் பேக். வந்துடுச்சு. ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. என்னன்னு புரியல. முன்னாடி வந்து நம்ம ஹோல் பாடியே தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வெறும் நம்ம கண், கை அதெல்லாம் தான் தெரியுது. என்ன பண்ணலாம்? சைடில் ரூம் ஸ்டாஃப் ஒன்லின்னு போட்டிருக்கு. சைடில் இருக்க ரூம் வழியாக போக முடியுதான்னு பார்க்கலாம். இதை சுட்டாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இது ஓப்பன் ஆகிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வேணால் கொயின்னு கத்திட்டே இருக்குது. நம்ம இப்படி போகணும். டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுலேயும் ஸ்டாஃப் ஒன்லின்னு போட்டிருக்கு. இந்த இவனும் வந்துட்டான் கூட. என்ன பண்ணுறது? இதை சுற்று பார்த்தா இதுவும் நடக்க மாட்டேங்குது.
நம்ம சைலன்சர் போட்டிருக்கனால யாருக்கும் எதுவும் தெரியாது அவ்வளோவா. ஓகே, இதெல்லாம் சும்மா சத்தம் போட்டுகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரூம் இந்த கதவு டோர் சைடுக்காக வந்தோம், ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ளே வந்தோம். அங்கங்கே ரெட் சிக்னல்ஸ் அதிகமாக எரியுது. அதுவும் இல்லாமல் மீட்டர் சவுண்ட் அடிச்சிட்டே இருக்குது. திஸ் டோர் இதுதான் எக்ஸிட்னு போட்டிருக்கு. நான் அங்கே பண்ண மாதிரியே பண்ணி பார்க்குறேன், எதுவும் நடக்க மாட்டேங்குது. சுட்டு பார்க்குறேன். நம்ம சைலன்சர் போட்டிருக்கனால எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஓகே, ஃப்ரண்ட் டோர் கிட்டே போய் பார்க்கலாம். இது கோயின்னு கத்திக்கிட்டே இருக்குது. இது சுட்டு பார்க்கலாமா? இது சுட்ட எதுவும் நடக்கலை. கேமரா அங்கே தான் ஷூட் பண்ணி பார்க்கலாம். கேமரா உடஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முன்னாடி எங்கே இருந்தோமோ அங்கேயே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம எங்கே வந்தோம்? ரூட்டு மாறுது கைஸ், எங்கே வந்தோன்னே தெரில. ஓகே, இப்போ திருப்பியும் இப்படிக்கா போய் பார்க்கலாம். இப்படிக்கா போனால் நம்ம வந்த இடமே வந்துடுச்சு. நம்மளோட ஃப்ரெண்டையும் காணோம். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னே தெரில. சுற்றி ஒரே இடத்துக்கு வர மாதிரி இருக்குது. என்ன கைஸ், இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் புரிகிற மாதிரி வீடியோ போடுறேன். பாய் காய்.